ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான் பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மட்டுமே வரக்கூடிய ஸ்கீம். அண்ட் இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, மாசம் 3000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஸ்கீம். உங்களோட அக்கௌண்ட்ல மாசானா 3000 ரூபாய் வர ஸ்கீம். சூப்பரான ஸ்கீம். என்னன்னு பார்ப்போம். இது வந்து பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய PMSYM ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசே நம்பிக்கையான திட்டம். இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே ஈடுபடக்கூடியது, ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளேயே வராது. அவ்வளோ ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீமை பத்தி ஃபுல்லா பாத்திரலாம் வாங்க. ஸோ இந்த திட்டம் எந்த ஒரு அமைச்சரகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்கீம் தான் வந்து இந்த PMSYM ஸ்கீம். SYM ஸ்கீம் அப்படின்னே சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதில் இணையிறதுமே ரொம்ப ஈஸி. யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல இணையலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கூலி வேலை செய்யக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் ரோட்டோரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் ரொம்பவே சூப்பரானது. சரி, ஓகே, எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒவ்வொன்றா வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முதியோர் ஆகிற காலகட்டம் வர்றப்போ அவங்களுக்கான ஓய்வூதிய திட்டமாக தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வாலண்டியரா நீங்களே ஒரு பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ்க்காகவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஸ்கீம். எதனால கொண்டு வந்தாங்கன்னா, மெயினா வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியும் PF அப்படிங்கறதெல்லாம் கட்டிடுவாங்க, பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு பென்ஷன் வேணும் அவங்களுடைய முதியோர் காலகட்டங்கள்ல, அவங்களோட வயசான காலகட்டங்கள்ல அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்கீம். சரி, யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமுக்குள்ள வருவாங்க அப்படின்னா, தெருவோரத்துல வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், மதிய உணவு தொழிலாளர்கள், தலை சுமை தூக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்க, செங்கல் சூளையில வேலை செய்யறவங்க, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர்கள், கந்தல் பிடிப்பவர்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா விவசாய கூலி தொழிலாளர்களுமே வந்து இந்த ஸ்கீமு கீழே வருவாங்க. அண்ட் கட்டுமான தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மெயினா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வரக்கூடியவங்க. அண்ட் பீடி தொழில் செய்யறவங்க, கைத்தறி தொழிலாளர்கள், தோல் சம்பந்தமான தொழிலாளர்கள், அண்ட் ஆடியோ காட்சி தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இந்த பென்ஷன் ஸ்கீம்லோட பெனிஃபிட்டை வந்து பெற முடியும். இதுல பெரிய ஒரு ஹைலைட் இருக்கு, அதை கண்டிப்பா பின்னாடி நான் சொல்றேன். சரி, ஓகே, இந்த தொழிலாளர்கள்லாம் இந்த ஸ்கீமுக்கு கீழே வரலான்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து வருமான தகுதி அப்படிங்கிற ஒண்ணு வைக்கிறாங்க. மாதம் 15,000 அல்லது அதற்கும் குறைவான வருமானம் கொண்டவர்கள் மட்டுமே இந்த ஸ்கீம்ல இணைய முடியும். நான் தெளிவா சொல்லிட்டேன். மாசம் 15,000 கம்மியா தான் எனக்கு சேலரி வருது அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் வந்துட்டு ஒரு சென்னையில இல்ல ஏதாவது ஒரு சிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒரு 12,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இல்ல ஒரு கம்பெனில வந்து ஒரு 12,000 ரூபாய் 10,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். கிடையாதுங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 15,000க்கும் குறைவாக சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். அண்ட் வயது தகுதி அப்படின்னா, மைனரா இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியாது. 18 வயது முதல் 40 வயதிற்குள்ள இருக்கக்கூடியவங்க மட்டுமே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும். அண்ட் மற்ற தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயம் பாக்குறாங்க. PF அக்கௌண்ட் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன், ESIC ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்னா வந்து அந்த பயனை அடையக்கூடியவர்கள், அதாவது இந்த EPFO, NPS, ESIC இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல பயனடையக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த SYM ஸ்கீம்ல வந்து பயனடைய முடியாது. அண்ட் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்காகவும் இந்த ஸ்கீம் கிடையாதுங்க. அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். சரி, PMSYM ஸ்கீமுடைய அம்சங்கள் வந்து பார்த்தலாம். முக்கியமாக 60 வயது அடைந்த பிறகு மாதம் 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். உறுதியாக கிடைக்குங்க. 3000 ரூபாய்க்கு ஜாஸ்தி கூட கவர்மெண்ட் வந்து மாத்தி கொடுக்கலாமேனையும் 3000 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்க. அதை நான் கிளியரா சொல்லிடுறேன். அண்ட் பென்ஷனர் ஒருவேளை இறந்துடுறாங்க, இப்போ வந்து நான் இந்த பென்ஷன்ல அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு 60 வயதுக்கு மேல வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறப்போ, பென்ஷனர் வந்து கொஞ்ச நாள் வாங்கிட்டு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3000 ரூபாய் மாசம் வாங்கிட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா, அந்த பென்ஷன் அமௌண்ட்ல 50% அமௌண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ யார் இருக்காங்களோ உயிரோட அவங்களுக்கு வந்து போகும், பசங்களுக்கு போகாது. இதை ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன்.
மூணாவது எடுத்துட்டீங்கன்னா பயனாளி 60 வயதுக்கு முன்பே இறந்துடுறாரு. இப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 60 வயசுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய துணை இருப்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை மறுபடியும் 60 வயது வரைக்கும் அவங்களுடைய 60 வயது வரைக்கும் கட்டிட்டு அந்த ஸ்கீமை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம். இல்லைனா வந்து திட்டத்திலிருந்து வெளியேறலாம். திட்டத்திலிருந்து வெளியேறதற்கான எல்லா ஃபார்மையும் வந்து அவங்க சப்மிட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து வெளியே வந்துக்கலாம், அந்த அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். எப்படி திட்டத்தில் இணையிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் பெஸ்ட்டுங்க. ஏன்னா அமௌண்ட்டு கட்டுறது என்ன மாதிரி போயிட்டுருக்குது வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் மெயினாக உங்களுக்கு இருக்க வேண்டியது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஏதாவது ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அண்ட் ஆதார் கார்டு, இது ரெண்டும் இருந்தாலே ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது சேவை மையம், இ சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு பதிவு செஞ்சுக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆதார் கார்டு ரெண்டையும் கொடுத்து சுய சான்றிதழ், அதாவது நான் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்கிறேன், என்னுடைய சேலரி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுய சான்றிதழ் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல் மாத தவணை மட்டும் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா முதல் மாத தவணை மட்டும் நீங்கள் கேஷாக கட்டி ரசீது வாங்கிக்கணும். அடுத்த மாதத்துலேருந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ரொம்ப கம்மி 55 ரூபாயிலிருந்து மேக்சிமம் 200 ரூபாய்க்குள்ள மட்டும்தான். இதில் ஏதாவது அமௌண்ட்டு உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிடிப்பாங்க, அவ்வளோதான் ரேட்டுங்களா. ஸோ மாதம் மாதம் ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட்டு கொடுத்து சூப்பராக இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பெனிஃபிட் அடையலாம். மாத தவணை செலுத்துதல் கொடுத்துருக்குது பாருங்க, ஆட்டோ கிரெடிட் மூலமாக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்தே அமௌண்ட் போயிடும். மாதாந்திர பங்களிப்பின் விவரம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். இதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இதோடைய அம்சத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 18 வயதுலேயே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 60 வயது வரை கட்டணும். இல்லை நான் 40 வயசுல தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 40 வயதுலேருந்து 60 வரைக்கும் காசு கட்டணும். சரி நான் 30 வயசுல ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 30 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் நீங்கள் கட்டணும். சரி ஓகே, அப்போது 18 வயசுல கட்டுறவங்களுக்கும் 40 வயசுல கட்டுறவங்களுக்கும் அமௌண்ட் டிஃபர் ஆகுமா மாதம் மாதம் கட்டுறது அப்படின்னா கண்டிப்பாக டிஃபர் ஆகுங்க. 18 வயசுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியாக ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் 18லேருந்து 40 வயது வரைக்குள்ள மட்டுமே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். அதே சமயம் எந்த வயதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் 60 வயது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் கட்டணும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுங்க. 18 வயசில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மந்த்லி வந்து உங்கள் சைட்லேருந்து 55 ரூபா, வெறும் 55 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உங்களுக்காக 55 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணும். ஸோ ஒரு மாதத்திற்கு வெறும் 110 ரூபாய் மட்டுமே, அதில் 55 ரூபா மட்டுமே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். எக்ஸாம்பிளுக்கு 29வது வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எகைன் 60 வயசு வரைக்கும் கட்டணும் 29வது வயசுலேருந்து. ஸோ மந்த்லி கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது, 100 ரூபா கட்டணும் மாதம் மாதம் 60 வயது வரைக்கும். கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலாக 100 ரூபா மாதம் மாதம் வரும். சரி ஓகே, ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரேட்டை ஏற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் 60 வயது வரைக்கும் 100 ரூபா மட்டுமே கட்டினா போதும். ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து 200 ரூபா ஆகும். அதே 40 வயது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாதம் 200 ரூபாய் கட்டுவீங்க. உங்களுக்காக கவர்மெண்ட் ஈக்குவலாக 200 ரூபாய் கட்டும். ஸோ மொத்தம் 400 ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு 20 வருடம் கட்டுறீங்க, மாதம் 200 ரூபாய் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 60 வயதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் இருந்தாலும் மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது வரும். நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய துணைக்கு அதில் பாதி அமௌண்ட் அப்படிங்கிறது பென்ஷனாக வரும். உங்களுடைய முதிய வயதில் அண்ட் உங்களுடைய துணையோடைய முதிய வயதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும். யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயம். சரி, நான் வந்து பணம் வந்து கட்டுறேன், மாதம் 55 ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டுறேன். இல்லை நான் ஒரு 29 வயசில் சேர்றேன், மாதம் 100 ரூபான்னு கட்டுறேன். என்னோட காசை கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்திய அரசு ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணும். அதில் மட்டும் முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய லாபத்தில் தான் உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் கட்டுற காசு கவர்மெண்ட் முதலீடு செஞ்சு அதில் வரக்கூடிய ரிட்டர்னில் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ நான் கட்டுறேன், இதை வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த திட்டத்திலேருந்து வெளியேற முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். அதுலேயும் ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வெளியேறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுனீங்க இல்லையா,
கவர்மெண்ட் கட்டின காசை விட்டுருங்க. நீங்க கட்டின தொகைக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா, அதை மொத்தமா சேர்த்து கால்குலேட் பண்ணி நீங்க கட்டின காசு பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கையில கொடுத்துருவாங்க. 10 வருஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து வெளியே வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. அதே 10 வருடத்துக்கு மேல ஆனா 60 வயதை அடையிறதுக்குள்ள நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க பே பண்ணது அந்த மாதம் மாதம் கட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் பிளஸ் இந்த பணத்தை வந்து முதலீடு செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா, அதுல வந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. பிளஸ் சேவிங் அக்கௌண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. இதுல எதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கோ அதை வந்து உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ எதுல பெஸ்டா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல பயனாளி 60 வயதிற்குள் ஒருவேளை இறந்துட்டாலோ அல்லது ஊனமற்ற ஒரு சூழ்நிலை வருது, அவங்களால திருப்ப பணமெல்லாம் கட்ட முடியாது, பெர்மனன்ட் டிசேபிள்டா வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய துணை வந்து இந்த திட்டத்தை தொடரலாம். அல்லது இவங்களுக்கு வந்து இறந்துட்டாங்க அல்லது ஊனமுற்ற நிலையில வந்து இதுக்கு மேல கட்ட முடியாது அப்படிங்கிற சான்றிதழ் கொடுக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்திலிருந்து ஈஸியா வெளியேறவும் செய்ய முடியும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்தெந்த ஏஜுக்கான ப்ரீமியம் எவ்வளோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்கீம். அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் யாராவது வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது வீட்டு வேலைக்கு ஆட்கள் வர்றாங்க, இல்லை பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.